நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலின் இந்த வார்த்தைகள் திருச்சபையை கடவுள் உருவாக்கி அதை நிறைவாக்கவே திருத்தூதர்களை அடித்தளமாக வைத்து அதன் மீது திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்கிறார். நாமும் இந்த திருச்சபையின் தூண்களாக அல்லது திருச்சபையினுடைய அங்கமாக இருக்கிறோம் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிப்போம். திருப்பாடல் 145 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல அழைக்கப்படுவதனுடைய அடையாளமே திரு அவையின் சிறப்பான அடையாளங்களாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலேயே நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், இந்த திரு அவையின் சாட்சிகளாக விளங்க. ஆகவே நன்றியோடு கடவுளை புகழ்ந்து பாடுவோம். திருப்பாடல் உரைக்கிறது, ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இதோ இந்த திரு அவை எல்லோருக்கும் நன்மை செய்ய முயற்சிக்கிறது. தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிற ஆண்டவரைப் போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா இனத்தின் மீதும் மக்கள் மீதும் படைப்புகள் மீதும் நாமும் இயேசுவின் நாமத்திலே திரு அவையின் பங்காளர்களாக இருந்து நன்மை செய்யவும் இரக்கம் காட்டவுமே அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்து ஆண்டவரை துதிப்போம். திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். திரு அவை எதை பறைசாற்ற வேண்டும் என்று நாம் கேட்டால் ஆண்டவருடைய மாட்சியை அது பறைசாற்ற வேண்டும்.
இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் தீமையின் ஆதிக்கத்திற்குள் கட்டப்பட்டு கிடப்பது உலக இன்பங்கள் அவர்களுக்கு உயர்வாய் தெரிவதுதான். கடவுளுடைய மாட்சியை அறிய முடியாத நிலையில் இருக்கிற இவ்வுலகின் மனிதர்களை கடவுளின் மனிதர்களாக மாற்றி அவருடைய வல்லமையை அவர்களும் அறிந்து பறைசாற்ற நாம் பயணிப்பதே திருத்தூதர்களுடைய சிறப்பான பணி என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நன்றியோடு பலன் கேட்டு மன்றாடுவோம். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட ஆற்றலும் பலனும் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. திரு அவையின் சிறப்பான பணி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து பயணிக்க உதவி புரியும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.